ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்ட் யுனைடெட் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் கூட டாபியும் கிளாஸ் அட்டன் பண்ண வந்திருக்காரு. டாபி. எஸ் சார், உள்ளேனையா. கிளாஸை நல்லா கவனிக்கணும். சரியா டாபி? ஓகே சார். ஆமாம், இவர் எடுத்த கிளாஸை கவனித்து கிரேட் ஆர்டிஸ்ட் ஆக போகிறேன். என்னது டாபி? ஒன்றும் இல்லை சார், உங்கள் கிளாஸை கவனித்து நான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும், அதான் சார். வாவ், கிரேட் கிரேட். ஸ்டூடெண்ட்டுன்னா இப்படி தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஒரு ஏற்றம் இறக்கம் அந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் நம்பிக்கையோட எதிர்கொள்ளுங்கள், எல்லாமே கடந்து போகும். ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைனாக இருக்கும்போது அந்த லைன் பெருசாக எதுக்கும் யூஸ் ஆகாது. நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்னது போல் பல ஷேப்ஸ், நெளிவு சுழிவுகள் எல்லாமே சேர்ந்தது தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு அழகான ஓவியத்தை வரைய முடியும். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் பல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், வரும். நம்ம அதை நம்பிக்கையோட தைரியத்தோட எதிர்கொள்ளும்போது எல்லாமே ஸ்மூத்தாக கடந்து போகும். சார், இந்த அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு வந்த வேலையை பார்க்குறீங்களா? சரிடா, இருடா. ஓகே ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், போன கிளாஸில் சொல்லி கொடுத்ததை நீங்கள் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புதுசாக வந்திருக்கிறவங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கிளாஸோட லிங்க் கொடுக்குறேன். தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு கிளாஸை பார்த்துட்டு அதில் சொல்லி கொடுக்குற மாதிரி லைன்ஸை எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸில் சொல்லி கொடுக்குறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? கைஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். கோபத்தை காட்டுவதில் ஏழையாகவே இருங்கள். அன்பை காட்டும்போது மட்டும் பணக்காரனாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவர் தாச்சர் தாங்கடா சாமி. ஓகே ஓகே ஓகே. டாபி ரொம்ப டென்ஷன் ஆகிறான். கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனலோட கிளாஸ் 2. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷேப்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது எப்படி வரைகிறது, டெப்த், லைட் அண்ட் ஷேடோ எப்படி கொடுக்கறது, அதோட டைமென்ஷன் எப்படி காட்டுறது, ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷேப்ஸ் ஏன் சொல்லித்தரேன்னா, இந்த ஷேப்ஸ் நீங்கள் டைமென்ஷன் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு கேரக்டர் வரையும் போது அந்த கேரக்டருக்கு லைட் அண்ட் ஷேட் எப்படி பண்ணணும், அந்த டைமென்ஷன் எப்படி கொண்டு வரணும், அதுக்கு எப்படி லைஃப் கொடுக்கணுன்றத மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பியர் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது ஆரம்பிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் லைக் ஒரு சர்க்கிள். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பண்ணமோ அந்த சர்க்கிள் இங்கே யூஸ் பண்ணுறோம். பட் அதோட டைமென்ஷன் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அவுட்லைன் தான். அதுக்கு நம்ம லைட் எப்படி இருக்குது, எங்கே டாட் வேணும், எங்கே லைட் வேணும், எங்கே மிட் லைட் வேணும், லைட் டைரெக்ஷன் எந்த பக்கத்தில் இருந்து வருது, எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம ஷேடோ கொடுக்குறோம். அது எல்லாமே பண்ணும்போது நம்மளுடைய அவுட்புட் எப்படி வருது பாருங்கள். இதோட டைமென்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்தது வந்து ஜஸ்ட் லைக் ஃப்ளாட், இப்போது அதோட டைமென்ஷன் தெரியுது. இது வந்து ஹைலைட், இது வந்து மிட் டோன், இந்த ஏரியா வந்து கோர் ஷேடோ, ரொம்ப ஹை டார்க். இது வந்து ரிஃப்ளெக்ஷன் லைட். ஸோ கீழே அந்த லைட்டு வந்து கிரவுண்டில் பட்டு கிரவுண்டில் இருந்து அந்த ஆப்ஜெக்ட் மீது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் ரிஃப்ளெக்ஷன் லைட். இங்கே வந்து கேஸ் ஷேடோ, ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட ஷேடோ. இது வந்து அடுத்து நம்ம ஒரு கியூப். இந்த கியூப் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பாருங்கள். ஸோ
நம்ம அந்த அவுட்லைனர் வரையும் போது அதோட கம்ப்ளீட் டைமென்ஷன் தெரிகிற அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அதோட பிஹைண்டில் மறைஞ்சிருக்கிறதையும் நம்ம வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம ஷேடோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுலேயும் வந்து இந்த லைட்டு வந்து எந்த பக்கத்துலேருந்து வருது, டாபி சைட்லேருந்து லைட் வருது பார்த்தீங்களா, அங்கே நான் ட்ரா பண்ண அந்த சைட்லேருந்து லைட் வருது. அதை அப்சர்வ் பண்ணி நம்ம ஷேடோ கொடுக்கணும். ஸோ லைட் வர ஏரியாவில் லைட்டு ஷேடோ இருக்க வேண்டாம் அதிகமாக, அந்த இடத்துல லைட் தெரியணும். அதுக்கு ஆப்போசிட்டில் எந்த ஏரியாலாம் இருக்கோ அது டார்க் வரும். அதிலே டிவைட் பண்ணணும் நம்ம. ஐ லைட் எங்கே இருக்குது, ஐ டார்க் எங்கே வரும், ஸோ மிட் டோன் எங்கே வரும், ரிஃப்ளெக்ஷன் எங்கே அப்படின்றத வந்து அப்சர்வ் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி ஷேடோ கொடுக்கணும். இந்த கிரவுண்ட் ஷேடோ ஆஸ் பர் தட் ஆப்ஜெக்ட் அதை அப்சர்வ் பண்ணி நம்ம இந்த ஷேடோ கொடுக்கணும். டாபி புரிஞ்சுதா? புரிஞ்ச மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது. ஆனால் நான் உங்களை விட நல்லா வரைவேன், அது மட்டும் நம்பிக்கை இருக்குது. வெரி குட். அப்படி தான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். கைஸ், அடுத்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம். இதை வரைஞ்சிக்கிட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு கிரேட் ஆர்டிஸ்டோட ஸ்கல்ப்சர், மார்பிள் ஸ்டோனில் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்கல்ப்சர், ரொம்ப உலகம் புகழ்பெற்ற ஒரு ஸ்கல்ப்சர். இந்த ஸ்கல்ப்சரை பண்ணின அந்த கிரேட் ஆர்டிஸ்டோட பெயர் என்ன? டாபி, உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த ஆர்டிஸ்டோட பேரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். சரியா? டோபி, நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறியா? நான் உங்கள் மாதிரியெல்லாம் அறுக்க மாட்டேன். என் லெவலுக்கு ஒரு விடுகதை சொல்கிறேன். அழகான அரண்மனையுள்ளே 32 படை வீரர்கள், அது என்ன? ஓகே டாபி. ஃப்ரெண்ட்ஸ், டாபியோட விடுகதைக்கும் என்னுடைய கேள்விக்கும் விடை தெரிஞ்சால் அதை காமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் இதுக்கான விடையும் அந்த ஸ்கல்ப்சரை பற்றின ஒரு சில டீட்டெயிலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ட்ரையாங்கிளோட ஷேப்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் லைக் ஃப்ளாட் இல்லாமல் நல்லா as per the highlight directionல ஹைலைட், கிரவுண்ட் ஷேடோ எல்லாம் ப்ராப்பராக கொடுத்து இந்த மாதிரி பண்ணிடணும். அடுத்து நம்ம ஒரு கோன் வரைகிறோம். இந்த கோனும் சேம் லைக்காக மற்ற ஆப்ஜெக்ட் மாதிரியாகவே ஷேடோவும் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். வரையும் போதே ஹைலைட் எங்கே வருது, டார்க் ஷேடோ எங்கே வரணும், மிட் டோன் எங்கே, ரிஃப்ளெக்ஷன் எங்கே, ஐ டைரெக்ஷன் எங்கேருந்து வருது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணி வரையணும். ஸோ பென்சில் யூஸ் பண்ணும்போது ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி டெப்த்து லைக் லைட் டு டார்க், டார்க் டு லைட், ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த டைமென்ஷனை வந்து நம்ம ப்ராப்பராக கொண்டு வர முடியும். அடுத்த ஷேப்ஸு சிலிண்டர். ஸோ சேம் லைக் மற்ற ஆப்ஜெக்ட் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரியாவே எல்லாம் டீட்டெயிலும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ மிட் லைட், டார்க், மிட் டார்க் அண்டு கிரவுண்ட் ஷேடோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஷேப்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எந்த பக்கம் லைட் வருது, இந்த ஷேப்போட வால்யூம், டைமென்ஷன், ஷேடோ, டார்க் ஷேடோ, மிட் லைட் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஒரு முறை தான் வரையணும்னு அவசியம் இல்லை. 3, 4 டைம்ஸ் கூட நீங்கள் வரையலாம். இதை தவிர்த்து வேறு ஷேப்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த லெவல் கிளாஸ் எடுக்கிறேன். நான் டெய்லி நிறைய ஷார்ட்ஸுங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஷார்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள். அதில் என்னோடய அனிமேஷன், 2D அனிமேஷன் லைக் ட்ராயிங்ஸு இதெல்லாம் கூட போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். டாபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.